ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 ஈஸியான மற்றும் எஃபெக்டிவான சில ஸ்டெப்ஸால் எப்படி ஃபாஸ்ட் ஆக்கலாம்னு பார்க்குறோம். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து உங்கள் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 ஃபாஸ்ட் ஆக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்ச் பாரில் ஆப்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருமே இங்கே காட்டும். நீங்கள் யூஸ் பண்ணாத அதாவது அன்வான்ட் சாஃப்ட்வேர்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அன்வான்ட் சாஃப்ட்வேர்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களுடைய சி டிரைவில் ஸ்பேஸும் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் கம்ப்யூட்டருமே ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். அதனால் அன்வான்ட் சாஃப்ட்வேர்ஸை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். சர்ச் பாரில் ஸ்டார்ட் அப் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே டர்ன் ஆன் ஆகிருக்கிற எல்லா ஆப்ஸுமே உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது பேக்ரவுண்டில் ரன் ஆகும். அதனால் உங்கள் கம்ப்யூட்டர் பூட்டிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இங்கே ஆன் ஆகிருக்கிற எல்லா ஆப்ஸையுமே ஆஃப் பண்ணுங்கள். இந்த ஆப்ஸை ஆஃப் பண்ணுறது மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த இஷ்யூஸும் வராது. சர்ச் பாரில் மவுஸ் செட்டிங்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே கர்சர் ஸ்பீடை மேக்ஸிமமாக செட் பண்ணுங்கள். சம்டைம் இந்த செட்டிங் இஷ்யூ இருந்தாலும் கூட நீங்கள் சிஸ்டமை யூஸ் பண்ணும்போது மவுஸ் கர்சர் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகும். அதனால் உங்கள் கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் மவுஸ் கர்சர் ஸ்பீடை மேக்ஸிமமாக செட் பண்ணுங்கள். சர்ச் மெனுவில் delete temporary ஃபைல்ஸ்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே டெம்பரவரி ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோஸுடைய டெம்பரவரி அண்ட் அன்வான்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். அதை எல்லாமே நீங்கள் இங்கே ரிமூவ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறது மூலமாக எல்லாத்தையுமே டிலீட் பண்ணலாம். இதை டிலீட் பண்ணுறது மூலமாக உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ்க்கு எந்த எஃபெக்டிவ் ஆகாது. ஏன்னா இது எல்லாமே அன்வான்ட் அண்ட் அன்யூஸ்ட் ஃபைல்ஸ் தான். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே டிலீட் பண்ணுங்கள். சர்ச் மெனுவில் ஷோ டிரான்ஸ்பரன்சி இன் விண்டோஸ்ன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஆன் ஆகிருக்கும். இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணுறது மூலமாக உங்கள் டாஸ்க் பாருடைய டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் டிசேபிள் ஆகும். இந்த ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணுறது மூலமாக ஸ்டார்ட் மெனு ஹேங் ஆகிறத ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.